கிட்ட ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட பொலிட்டிக்கல் பார்ட்டி பத்தி கேட்டதுக்கு, ஆக்சுவலா தலைவா படத்துல நான் போட்ட ஒரு டயலாக்னாலதான் அந்த படத்தையே தடை பண்ணாங்க. அதாவது தலைவா படத்துல தளபதியை பார்த்து அரசியலுக்கு வர்ற எல்லா தகுதியும் உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு மாதிரி நான் ஒரு டயலாக் பேசியிருப்பேன். சோ படம் இனிஷியலா தடைபட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்போது ப்ரிவியூ ஷோ ஒன்று வச்சாங்க. அதுக்கு நானும் போயிருந்தேன். சோ அப்ப தளபதியை பார்க்கும்போது என்னன்னா இந்த மாதிரி லேட்டா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு மாதிரி கேட்டதுக்கு, உன்னாலதான் நீ பாட்டுக்கு அந்த ஒரு டயலாக போட்டு போயிட்ட, இப்போ எவ்வளவு பிரச்சனையா வந்து நிக்குது பாத்தியா அப்படின்னு மாதிரி சொன்னாரு. சோ ஃபர்ஸ்ட் தளபதியை அரசியல் கூட சம்பந்தப்படுத்தி பேசின டயலாக் என்னோட தான் அப்படின்ற மாதிரி சந்தானம் அவர்கள் டிவிகேவோட தலைவா படத்தை கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ட் ஜஸ்ட் இந்த ஒரு டயலாக்னால தலைவா படத்தை தடை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. டைம் டு லீட் என்ற டேக் அண்ட் தலைவான்ற டைட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததால எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தடை பண்ணாங்க. சோ அந்த மாதிரிலாம் அப்பப்போ ரெண்டு கட்சியும் மாத்தி தளபதியை ட்ரிகர் பண்ணதுதான் தளபதி இன்னைக்கு வந்து இப்படி நிக்கிறாரு. அண்ட் சந்தானம் அவர்கள் மோஸ்ட்லி பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வந்துட்டா டிஎம்கேவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா இவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கர க்ளோஸ். பர்சனலா இவரு லேண்ட் வாங்குறது கூட உதயநிதி அவர்கள் பொலிட்டிக்கல் ரீதியா ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ இப்ப ரீசெண்டா பிரஸ் மீட்ல உதயநிதி அவர்களுக்கு சப்போர்ட்டா கேம்பெயின் பண்ணுவீங்களா அப்படின்னு மாதிரிலாம் கேட்டதுக்கு, செட் ஆகிற மாதிரி இருந்தா பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சோ அதனால சீக்கிரமே இவரு தளபதிக்கு எதிராக பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அண்ட் உதயநிதி அவர்களுக்கு ஆதரவா கேம்பெயின் பண்ணாருன்னா அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவார்.